ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, குஜராத்தில் இருக்கிற என்னோட இந்த வீட்டில் நான் வந்து கிச்சனை எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன்னு பார்க்கலாமா? வாங்க. கிச்சன் டூர் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் ரெடி ஆகிக்கிறேன். ஏன்னா இப்போ நான் போய் வீடியோ எடுக்க போகிற இடம் அப்படி அந்த இடம் எப்படி கிச்சன் எப்படி இருக்குன்னு லேடிஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அங்கே வேறு ஃபேன் இருக்காது எங்கள் வீட்டில். அப்போ அங்கே எப்படி இருக்கும், இப்படி முடியை விரித்து போட்டுட்டு போனேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் கசன்னு வரும். அதனால நம்ம வந்து முடியை வந்து ஏதாவது ஒரு சிம்பிளாக ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இப்படி தான் சிம்பிளாக தலைமுடி கொஞ்சம் ஈரமாக இருந்ததுனால இப்படி சிம்பிளாக பண்ணிக்கிட்டேன். இப்போ ஒரு சிம்பிளாக ஒரு பொட்டு, அவ்வளோதான். பாருங்கள், இது ஒரு ரூமு. இந்த ரூம்லேருந்து அந்த வாசல் வருதா, இந்த வாசல் வழியாக போனால் ஸ்ட்ரெயிட்டாக கிச்சன் தான். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து சாமி வச்சுருக்கேன். அதிகமாகலாம் வைக்கல, 2 ஃபோட்டோ தான் வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு குபேரர் சிலையும் ஒரு விநாயகர் சிலையும் இருக்கும் குட்டியாக. இந்த பார்த்தா தெரியும் உங்களுக்கு. விநாயகர் சிலை, குபேரர் சிலை, ஒரு குட்டி விளக்கு வச்சுருக்கேன், அவ்வளோதான். இவ்வளோ தான் எங்கள் பூஜை ரூம் வந்து. அப்படி கீழே பார்த்தா இது வந்து ஒரு பாக்ஸு. இப்போது இந்த பாக்ஸில் வந்து நான் என்ன போட்டு வச்சுருக்கேன்னு பாருங்கள். தேவையில்லாத யூஸ் பண்ணாத பாத்திரங்களெல்லாம் இதுக்குள்ளே நான் கழுவி தூசி அடையாமல் இருக்கிறதுக்காக இப்படி போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் அது மேலே இந்த கூடையில் என்ன இருக்குன்னா, இது என் பையனோட ஆக்டிவிட்டீஸ், விளையாட்டு பொருட்கள். அவன் யூஸ் பண்ண அவனுக்கு நான் கொடுக்குற ஆக்டிவிட்டீஸோட என்ன சொல்கிறது, கிட்ஸ், அந்த கிட்டு எல்லாம் இருக்குது இதில். அதுக்கு மேலே இது என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி ஜக்கு. இதில் வந்து குடிக்கிறதுக்கு தேவையான தண்ணி வந்து பிடிச்சி வச்சுருவேன் இந்த 2லேயும். இது வந்து நல்லா கூலிங்காக இருக்கும் தண்ணி. இதில் தண்ணி பிடிச்சி இதில் நம்ம ஐஸ்லாம் போட்டு வச்சிட்டோம்னா ஒரு நாள் ஃபுல்லாக இது சில்லுன்னு அப்படி இருக்கும். அதனால இதில் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கோம் இந்த 2 இதுலேயும். அது கொஞ்சம் இதில் இருந்தால் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸ் மேலே தூக்கி வச்சுருக்கேன். இதில் சாமி, இதில் வந்து இவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு பாத்திரங்கள், இது பிளேட்டு, குட்டி பிளேட்டு, அதை விட குட்டி பிளேட்டு. இங்கே வந்து தண்ணி குடிக்கிற சொம்பு, சின்ன கிண்ணம், அதெல்லாம். இங்கே பெரிய பாத்திரம், இங்கே கிளாஸ் ஐட்டம்ஸ். அப்புறம் இங்கே வந்து பெரிய பாத்திரம் எல்லாம் வச்சுருக்கேன், அவ்வளோதான். அப்படி இந்த பக்கம் பார்த்தா நம்மளோட ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஃப்ரிட்ஜில் இருந்து அப்படியே இந்த பக்கம் பாருங்கள், மேலே எல்லாம் மளிகை ஜாமான்லாம் வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 50 டப்பாவுக்கு மேலே இருக்கும். நான் வந்து எல்லா வீட்லேயும் நான் பார்த்துட்டு ஒரு 10-15 டப்பா தான் இருக்கும். நான் ஒரு 50 டப்பா வச்சுருக்கேன். இதில் எல்லாம் ஒவ்வொன்றிலையும் ஒரு பொருள் வச்சுருப்பேன். ஆனால் வந்து எனக்கு சமைக்கும் போது தான் தெரியும், ஐயோ நம்மள்ட்ட இது இல்லை அது இல்லை அப்படின்ட்டு. ஆனால் இந்த 50 டப்பா இருக்கும். 50 டப்பாலேயும் ஏதோ ஒரு பொருளும் இருக்கும். அதுக்கப்புறம் கீழே இதில் 2 தண்ணி பானை. இந்த 2 தண்ணி பானை தான் நான் வச்சுருப்பேன், வேறு எதுவுமே வச்சுக்க மாட்டேன். இப்போ சாப்பாடு அடுப்பில் இருக்குது, சாம்பார் ரெடியாக இருக்குது. இதில் வந்து குடிக்கிறதுக்கு பையனுக்காக சுடு தண்ணி போட்டு வச்சுருப்பேன். சுடு தண்ணியில் வந்து ஜீரகம் போட்டு கொதிக்க வச்சு வச்சுருவேன். அதுக்கப்புறம் இது உப்பு, கத்திரிக்கோல் அதெல்லாம் இருக்கிற இடம். இது எண்ணெய் இருக்கிற ஐட்டம்ஸ், நெய், எண்ணெய் எல்லாமே வச்சுருப்பேன். அது பக்கத்தில் மிக்சி. அதுக்கப்புறம் இதில் அவ்வளோதான். மேலே கீழே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து சின்ன இடம், இதில் 2 சிலிண்டர் இருக்குது, அவ்வளோதான். இந்த பக்கம் வந்து அரிசி, கோதுமை மாவு, கம்பமுல் மாவு, கிரைண்டரு, எண்ணெய், இந்த மாதிரி பெரிய ஐட்டம்ஸு, பெரிய பாக்ஸில் வைக்கிற ஐட்டம்ஸ்லாம் கீழே இருக்குது, அவ்வளோதான் நம்ம கிச்சன். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அதில் வந்து 2 கூடை தொங்க விட்டுருக்கேன். நம்ம ஏதாவது கடைக்கு போகணும், ஜாமான் வாங்கணுன்னா கூட. இந்த கிச்சன்லேருந்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே அடுத்த ரூமுக்கு போகிற பாதை, அதில் இந்த ஸ்க்ரீன் போட்டிருக்குல்ல, ஸ்க்ரீனுக்கு அந்த பக்கம் போகிற பாதை. இது பார்த்திங்கன்னா நம்மளோட பின்வாசல் போடுற பாதை. நான் இது ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேன், கொய்யா மரம் இருக்கும் பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், இது நம்மளோட பின்வாசல். இப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து பாவக்காய் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி ஏற்கனவே சாம்பார் இருக்குது, ரைஸும் ரெடி ஆகிட்டு. அப்படியே சைடில் நம்ம பாவக்காய் கூட்டு பண்ணிடலாம். பாவக்காவை சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு தக்காளி வெங்காயம் வதக்கி இந்த பாவக்காய் ஒரு சின்ன உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கிட்டேன். அது கூட கட் பண்ணி நான் வந்து உப்பு, அதுக்கப்புறம் மட்டன் மசாலா சேர்த்துக்குவேன். அப்போ நான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாம்பாரோடு சேர்த்து சாப்பிடும்போது. அவ்வளோதான், நம்ம லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. என்னோட கிச்சன் வந்து நான் எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றத இன்றைக்கி நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வரும். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.